பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிகவாகன மதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி கால சர்ப தோஷம்? கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க
கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்டிருக்கிறாங்க. இந்த கால சர்பதோஷம் சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மாதம் பார்த்தாலேயானால் ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போய் இருக்க. இதில் என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இவ்வளவு நாளாக ராசிநாதன் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தார். போன மாதம் வந்து ஒரு 10-15 நாள் வரலும் வந்து அவர் அப்படி இருந்தார். இப்போ வந்து பார்த்தேன், அதாவது 21ஆம் தேதி போன மாதம், அதாவது வைகாசி 21ஆம் தேதி தான் வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான சிம்மத்துக்கு மாறினார். அதிலிருந்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு, அதுவும் அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்மம். எப்பொழுதுமே 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் வந்து வலுப்பெறணும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்கறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமிதத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த மாத பலன்களை பேசுகிறோம். இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்றது வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 5க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். என்ன சார் இவ்வளோ பெரிய விசேஷத்தை சொல்கிறீங்க? 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிலாஷை ஸ்தானம். அதனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ
அது உங்கள் குழந்தைகள் மூலியமாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கும் மேலே பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதத்தில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கண்டிப்பாக இளைஞர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாற்றம், புதனுடைய ஏற்றம் என்னென்ன விளைவுகளை நம்மளுடைய மேஷ ராசிக்கு கொடுக்கும்னு ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷம் அப்படின்னாலே செவ்வாய், செவ்வாய் அப்படின்னாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, களத்தில் முன்னணிக்கக்கூடிய கிரகம். அப்படியேற்பட்ட கிரகம் இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டம். கூட சூரிய பகவானும் இருக்கார், கூட குரு பகவானும் இருக்கார். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியன் குரு, அதுக்கு அடுத்தது புதன். இப்போ புத ஆதித்ய யோகம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னாக்க கல்வி படிக்கக்கூடியவங்க, அதுவும் சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ், பிகாம், எம்காம் போன்ற கோர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த ஆணி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? ஏற்றமான மாதமாக இருக்கும். சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது. சூரியனும் குருவும் பார்த்தாலே சிவ ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியனும் குருவும் இருக்கிறது இன்னும் ஏற்றம் தருமா? இன்னும் ஏற்றம் தரும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியிலேயே சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாக்களே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இணக்கமான கிரகம். அப்போ அப்படியேற்பட்ட சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்க ராகுவும் இருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசங்களுக்கு போயிட்டு உங்களுடைய படப்பிடிப்பு நடந்து கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிரன் அப்படின்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர் இவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் துறையில் கடந்த காலகட்டங்களில் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்துச்சு, ஒரு குழப்பமான தன்மை இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குழப்பமான தன்மைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு. தான் செஞ்ச வேலைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை பார்க்குற இடத்துல ரெகக்னைஸ் எதிர்பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்தது பண வரவை எதிர்பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, இதை பார்த்தோம்னாக்க 29/6/2026 ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறார். அந்த 2ஆம் இடம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். இது காலகட்டங்கள் வரை குடும்பம் அமையாதவர்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளும், அது ஆணோ இருக்கலாம் அல்லது பெண்ணோ இருக்கலாம். கடந்த காலகட்டங்களில் எதுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்படுச்சுன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அப்படியேற்பட்ட திருமணம் தடையும் தாமதமும் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்தால் முயற்சிக்கு அதிபதியான புத பகவான் அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது குரு பகவானும் அங்கேயே இருக்கிறாரு. ஆத்மகாரகனான சூரியனும் இருக்காரு. அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை வேலை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் இந்த மாதம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, ஆணியில் திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக முயற்சி ஆணியில் செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதங்களில் நிச்சயதார்த்தமும் இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணமும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வாக்கு, தனம். கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லாமல் ஏமாற்றம் இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில்
பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், அவரே தனக்காரனாக போயிட்டார். அதனால் தனம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது, கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். அதனால் சொல்ல காப்பாற்ற முடியாத தன்மை. என்ன சாமி சொல்ல காப்பாற்ற, ராசிநாதன் நீச்சம் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு போனதுனால சொல் காப்பாற்ற முடியாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போயிருக்கிறாரு. அப்போ சொல் காப்பாற்றப்படக்கூடிய தன்மை இந்த ஆணி மாதம். யாருக்கு ஒருத்தருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய வாக்குத்தன்மை, வாக்கு பலிதம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை. அதுக்கு பேர் தான் கிரெடிபிலிட்டி. உங்களுடைய கிரெடிபிலிட்டி இந்த காலகட்டங்களில் கூடக்கூடிய தன்மை உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த 32 நாளில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள், சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்றதும், இதை தவிர இந்த மாதங்களில் தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு எந்த கோயிலில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/2025 திங்கட்கிழமை, 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அதில் 6/7/2025 அன்னைக்கு தொடங்கக்கூடிய நேரம் மாலை 5:20க்கு தொடங்குது. அப்போ மாலை 5:20, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 2 நாளும் ஃபுல்லாகவே இந்த நாட்கள்லாம் அவசியம் பிரயாணத்தை தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. இதெல்லாம் பண்ணுனா இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு இப்போ தெரியாது, இதனுடைய விளைவுகள் பின் விளைவுகளாக வரும். அப்போ இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பின் விளைவுகளை நாம் முன்கூட்டியே தவிர்த்துடுறோம். அப்போ அதனால் பின்னாடி நமக்கு தொல்லை தராது. அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் பெற்றவர், இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது மிக மிகச் சிறப்பு. இருந்த போதிலும் நீங்கள் முருகனை போய் வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் போய் முருகனை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளிலிருந்து நீங்க முடியும். இதை நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம். அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமும் நடந்துகிட்ருக்கிறது, அதனால் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கினா தான் கரெக்டாக உள்ளதை தெரிஞ்சிக்க முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் தன்னுடைய நட்பு வீட்டில் இருப்பதும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம். குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் நன்மை, குழந்தை பிராப்தி இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5/11 அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. திருமண யோகம் உண்டு. ஏன்னா குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் போகக்கூடிய சுக்கிரன் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள், எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இருப்பினும் மருத்துவ சம்பந்தத்தோட நிச்சயமாக, அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷனோட தான் பாசிபிலிட்டி. ஏன்னா கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த மாதம் பார்த்தலையானால் செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். அதுவும் பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் உண்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. இருப்பினும் சனியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம், ராகுவை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6/7/2025 8/7/2025 வருடம் உண்டான சந்திராஷ்டம நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.